பிரியமானவர்களே, மார்க்கு 10வது அதிகாரம் 46-52, லூக்கா 18:35-43, இந்த இரண்டு இடத்துலையுமே ஒரு குருடன் தன் பார்வையை பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் அவருடைய சூழ்நிலைகள், அவரை நெருக்கி இருந்தவர்கள், அவர் போய்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் மார்க்கில் நாம் பார்க்கும்பொழுது பார்த்திமேயுஸ் அப்படி என்றால் ஹானரபிள் சன் என்று அர்த்தமாம். ஹானரபிள் சன். ஆனால் அவருக்கு ஆனர் இல்லை பாருங்க, அவர் கண் தெரியாதவராக இருந்திருக்கிறார். இந்த ரெண்டு பேசேஜையுமே வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம், என்னை தொட்ட விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்றைக்கு சூழ இருந்தவர்கள் சொன்னார்கள், அமைதியாக இரு, கூப்பிடாதே, கத்தாதே. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஐ டெல் யூ, உங்க சூழ்நிலையை பார்க்காம அந்த தேவனை நோக்கி நீங்க இன்றைக்கு கூப்பிடுவீர்களே, ஆனால் தேவன் நின்று திரும்பி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேண்டுகிறதை செய்தே தீருவார். அன்னைக்கு அதை முடிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்கிறார். இஃப் யூ ஹேவ் தட் ஃபெய்த் இன் ஜீசஸ், நீங்க இன்றைக்கே தேவனை பார்த்து, மற்றவர்கள் சொல்கிற காரியம் அல்ல, மற்றவர்கள் உங்களை எப்படி அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அவர் நின்று பதில் தந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். ஆமென். God bless you.